வாங்க. மாப்பிள்ள நல்லா இருக்கீங்களா? உள்ள வாங்க. தலையில எவ்வளவு சிக்கு. அம்மா இதோ வந்துட்டேன்ப்பா. வாங்க 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 வாங்க. வணக்கம். உட்காருங்க. ஆர்த்தி, ஆர்த்தி ஒரு சித்தி வந்திருக்காங்க. ஆர்த்தி அழக்கூடாது. நல்லா இருக்கியாடா? இது சந்திரா. வாங்கண்ணி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க சித்தி? நல்லா இருக்கேம்மா. வாங்க சித்தி, உட்காருங்க. உட்காருங்க அண்ணி. என்ன பத்தியும் என் சந்தோஷத்தை பத்தியும் இன்னும் உங்க மனசுல நினைப்பு இருக்கா? அப்படி இருந்திருந்தா என்ன இவ்வளவு நாளும் நீங்க பார்க்க வராம இருந்திருப்பீங்களா? என்ன எல்லாரும் மறந்துட்டீங்க. ஒட்டு மொத்தமா தலை முழுகிட்டீங்கல்ல சித்தி. ஆர்த்தி, என்னடி இந்த மாதிரி நீ பேசக்கூடாது. முதல்ல கண்ணை தொடச்சு. அழக்கூடாது. ஆர்த்தி, அழாதீங்க. என் மேல இருக்க கோபத்தினால தானே நீங்க எவ்வளவு நாளா என்ன பார்க்க வரல. விடுமா, இப்ப எதுக்கு அதெல்லாம் போய் பேசிக்கிட்டு? நிஜத்தை சொல்லுங்க சித்தி, அதானே உண்மை. இருக்கத்தான் செய்யும் ஆர்த்தி. உன் மேல எனக்கு கோவமே வரலன்னு நான் போய் சொல்ல முடியாது. நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. ஆனா அதுக்காக நாம இப்ப என்ன பண்ண முடியும்? தப்பு பண்ணது நீ ஆச்சு, என் பொண்ணு ஆர்த்தி ஆச்சு. அதான் நடந்ததெல்லாம் மறந்துட்டு உன்னை மன்னிச்சு விட்டுலான்னு நான் உன்னை பார்க்க வந்திருக்கேன். இப்ப எனக்கு உன் மேல கோவமே இல்ல. நீங்க என்ன மன்னிச்சிட்டீங்க, ஆனா அபிகா என்ன மன்னிக்கலையே சித்தி. என்னம்மா பண்றது? எங்களை விட அபிதான் நீ பண்ண காரியத்துல பெரிய அளவுல காயப்பட்டு போயிருக்கா. அதான் நாளடைவுல எல்லாம் சரியா போயிடும். என்ன பொறுத்த வரைக்கும் என்னதான் இருந்தாலும் நீ எங்க வீட்டு பொண்ணு. உன்னை என்னால விட்டு கொடுக்க முடியாது. இதா உனக்கும் மாப்பிள்ளைக்கும் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், போட்டுக்கோ. சித்தி, நீங்க இங்க வந்து இதெல்லாம் கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சித்தி வந்திருக்காங்கல்ல, காஃபி வாங்கிட்டு வரணும்னு தோணலையா? ஐயோ, இதோ வாங்கிட்டு வந்துடுறேன். மாப்பிள்ள, நம்ம காரை எடுத்துட்டு போங்க, டிரைவர் இருக்காரு. நானே டிரைவர் தானே, எனக்கு எதுக்கு டிரைவர்? ஐயோ, ரொம்ப பெருமைதான். போய் காஃபி வாங்கிட்டு வர வழியை பாருங்க. சரி, தூக்கு எடுத்துட்டு போறேன். ஏய், மாப்பிள்ளை கிட்ட ஏன் இப்படி எரிஞ்சு விழற? கொஞ்சம் அனுசரணையா இருக்க கூடாதா? பொறுமை ரொம்ப முக்கியம். இப்ப நீ சந்திராவை எடுத்துக்க. பொறுமையா இருந்தா அதுக்குண்டான பலன் கிடைச்சிருச்சு. இவளை இப்ப நான் மகா மாதிரி பாத்துக்கிறேன். அவளும் என்கிட்ட ரொம்ப அன்பா இருக்கா. பொறுமையா இருந்தா அதுக்குண்டான பலன் உண்டு ஆர்த்தி. என் சித்தி, எனக்கு பொறுமைய பத்தி நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்களே, அபிகாக்கு ஏன் யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? என்ன சொல்ற? இவரு என் வீட்டுக்கு போயிருக்காரு. அவரை அபியக்கா ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டாங்க தெரியுமா? அதுவா? அக்கா கூட சொன்னாங்க. இத பாருமா, இதெல்லாம் நீ ரொம்ப பெருசா எடுத்துக்காத. அபிதான் கோவத்துல இருக்கா, உனக்கு தெரியும்ல. திருப்பி ஏன் நீ அதையே சொல்லிக்கிட்டு இருக்க? என்னமோ அபியக்கா தான் கோவத்துக்கு சொந்தக்காரி மாதிரி பேசுறீங்க. இதெல்லாம் சரியில்லை சித்தி. இத பாரு, அதை விடு. அதை விட உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அபிக்கு தாலி பெருக்கி போட போறோம். அம்மா, நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சொல்லுங்க. அபிக்கு தாலி பெருக்கிறதா சொன்னீங்க. ஆர்த்திக்கும் இப்பதான் புதுசா கல்யாணம் ஆயிருக்கு. அவசரம் இல்லதான், இருந்தாலும் அவங்களுக்கு தாலி பெருக்கும் போது இவளுக்கும் பெருக்கிட்டா ஒரே வேலையாயிடும், செலவும் ஒரே மாதிரி ஆயிடும் இல்லமா? நீங்க அப்படி சொல்றீங்களா? என்னம்மா யோசிக்கிறீங்க? இல்ல, அபி என்ன சொல்லுவான்னு தெரியல. ஆமா, எங்க அம்மா அபியக்காவை மட்டும்தானே பெத்தாங்க.
அவங்களுக்கு அபியக்கா மட்டும்தான் பொண்ணு. நான்லாம் தெருவில் தானே கிடந்தேன். என்ன அர்த்தம் இது? சின்ன குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. பின்ன என்னங்க, இதுல ஏதாவது நியாயம் இருக்கா? சித்தி, நான் கண்டிப்பா சொல்றேன், அபியக்காக்கு தாலி பெருக்கும் போது எனக்கும் தாலி பெருக்கணும். என்ன பிடிவாதம் இது? பிடிவாதம் இல்ல சித்தி, இது என்னோட கௌரவ பிரச்சனை. எங்க அம்மாவுக்கு நானும் பொண்ணுன்னு ஞாபகப்படுத்தணும். அதுக்கு என்ன செலவாகுமோ அதை நான் கொடுத்துடுறேன். ஏய், செலவு ஒரு பிரச்சனை இல்ல, அதெல்லாம் பிறந்த வீட்டுல பண்ணிக்குவாங்க. ஆனா அபிய நினைக்கும் போதுதான். நீங்க என்ன அபியக்கா கிட்ட எவ்வளவு பயப்படுறீங்க? சித்தி, நான் கண்டிப்பா சொல்றேன், அபியக்காக்கு தாலி பெருக்கிற அதே சமயம் எனக்கும் தாலி பெருக்கணும். இல்லனா எந்த காலத்தையும் எனக்கு அதை செய்ய வேண்டாம். சரிம்மா, நான் ஏற்பாடு பண்றேன். சம்பந்தியம்மா, ஆர்த்தி ரொம்ப பிடிவாதமா இருக்கா. அதனால நீங்க 2 பேரும் ஒரு தடவை வீட்டுக்கு வந்து அக்கா கிட்ட பேசுங்க. அதுதானே முறை. பேசலாங்க, ஆனா அபி கொஞ்சம் கோவக்கார பொண்ணு. நீங்க எதுக்கு அனாவசியமா பயப்படுறீங்க? நீங்க போய் பேசிட்டு வாங்க. நீங்க பயப்படுற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. அபி ரொம்ப மரியாதை தெரிஞ்ச பொண்ணு. நீங்க தாராளமா வீட்டுக்கு வரலாம். சரிங்க. ஏண்டா டீ வாங்கிட்டு வர இவ்வளவு நேரமா? வாங்கிட்டு வந்துட்டல, டம்ளர் எடுத்துட்டு வாமா. இந்த மாப்பிள்ள, என்ன நீங்க? நாங்க ஊத்திக்கிறோம், கொண்டாங்க. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. முதலாளியோட லாங் டூர் போகும்போது நான் தான் பிளாஸ்க்ல இருந்து காஃபி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி கொடுப்பேன். ஆர்த்தி, என்ன நீ? சித்தி, முதலாளின்னு யார சொல்றாருன்னு தெரியுதுல்ல? பணக்கார அப்பான்னு ஒருத்தரை காட்டி ஏமாத்தினாரு, அவரைதான். பழசெல்லாம் நினைச்சுக்கிட்டே இருக்காத. இனிமே புதுசா உன் வாழ்க்கை ஆரம்பி, புரிஞ்சுதா? அம்மா, நீங்க ஆர்த்தி வீட்டுக்கு சாயந்தரம் வாங்க. நான் அங்கதான் இருப்பேன். சரிம்மா. கண்டிப்பா வாங்க. கண்டிப்பா வரேம்மா. ஆர்த்தி ஏதாவது கோவமா பேசினா கூட நீங்க எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. நீங்க பெரியவங்க. நீங்க எதுக்கும் பயப்படாதீங்கம்மா, நாங்க பாத்துக்கிறோம். கண்டிப்பா வாங்க. வரேன் ஆர்த்தி, வரேன் மாப்பிள்ள. வரேன், வாங்க. ஆர்த்தி, சண்டை போடாம நல்லபடியா இருக்கணும். என்ன? ஏய், எதுக்கு நீ இப்படி அழுதுகிட்டு இருக்க? அம்மாவை கேட்டதா சொல்லுங்க. கண்டிப்பா நான் கேட்டதா சொல்றேன். எல்லா பிரச்சனையும் சரியா எடுப்பாரு. என்ன? கிளம்புறோம் மாப்பிள்ள. ஆர்த்தியை பாத்துக்கங்க. வரேன், வாங்க. வரேன். அழக்கூடாது. ரொம்ப நல்லவங்களா இருக்காங்களே. ஹலோ அபி. சொல்லுங்க. ஃப்ரீயா இருக்கீங்களா? இருக்கேன், சொல்லுங்க. கொஞ்சம் ரூமுக்கு வாங்க, ஒரு லெட்டர் டிக்டேட் பண்ணும். ஓகே, இது வரேன். எக்ஸ்கியூஸ் மீ. அபி, இது நம்ம கம்பெனி விஷயம் இல்ல, என்னோட கிளையண்டோட மேட்டர். பரவாயில்லையா? சொல்லுங்க. உடனே அனுப்புன, கொஞ்சம் சீக்கிரமா டைப் பண்ணிடுங்க. சரி. குடும்ப நல வழக்கு. மனுதாரர் பெயர் பாஸ்கர், சன் ஆஃப் நாராயணன். அட்ரஸ் கொஞ்சம் இடம் விட்டுருங்க, அதை நான் எழுதிக்கிறேன். எதிர் மனுதாரர் அபிநயா என்கிற அபி. மேற்படி மனுதாரர் பாஸ்கரும் எதிர் மனுதாரர் அபிநயாவும் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு 2004ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 27ஆம் தேதி திருமணம் செய்து கொண்டனர். அதன் பிறகு சில மாதங்கள் கழிந்த நிலையில் எதிர் மனுதாரர் அபிநயா மனுதாரரை வஞ்சித்து தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கி அவர் தாய் வீட்டிற்கு சென்று விட்டார்.
மனுதாரர் பாஸ்கர் பலமுறை அழைத்தும் அவர் வரவில்லை. அது மட்டுமின்றி மனுதாரர் பாஸ்கரை பல விதங்களில் அவமானப்படுத்தியிருக்கிறார். எதிர் மனுதாரரின் இந்த செயல் வேண்டுமென்றே மனுதாரரை அலைக்கழிக்கும் நோக்கத்துடனும் புண்படுத்தும் எண்ணத்துடனும், அது மட்டும் இல்லாமல் திருமண உறவினை முறித்துக் கொள்ளும் நோக்கத்துடனும் அமைந்துள்ளதால் மனுதாரர் பாஸ்கர் எதிர் மனுதாரர் அபிநயா மீது மனைவி என்கிற உரிமையை நிலைநாட்ட முடியாமல் இருப்பதாலும் மேற்படி மனுதாரர் பாஸ்கருக்கு துன்பமும் மன உளைச்சலும் ஏற்பட்டுள்ளது. இந்த திருமண சட்டத்தின்படி கணவனும் மனைவியும் கணவன் வீட்டில் வாழ்வதே முறையாக இருப்பதாலும் சட்டமும் அதனையே அங்கீகரித்து உறுதி செய்வதாலும் மனைவி கணவனுடன் மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் வாழ வேண்டிய அவசியம் உள்ளது. இதன்படி எதிர் மனுதாரர் அபிநயா மனுதாரர் பாஸ்கரை வேண்டுமென்றே வஞ்சித்தும் துன்புறுத்தும் நோக்கத்துடனும் மனுதாரரின் வீட்டை விட்டு தாய் வீட்டிற்கு சென்றிருப்பது சட்டத்திற்கும் நியாயத்திற்கும் புறம்பான செயலாக இருக்கிறது. மேலும் திருமண பந்தம் ஏற்பட்டவுடன் மனுதாரருடன் எதிர் மனுதாரர் வாழ வேண்டும் என்பது தார்மீக ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் உறுதி செய்யப்பட்ட உரிமையாகும். கணவன் மனைவி என்ற உறவில் மனைவி கணவனுக்கு ஆற்ற வேண்டிய உபகாரங்களையும் அந்த உறவின் அடிப்படையான இல்லற நியாயங்களையும் தாம்பத்திய சுகங்களையும் கொடுக்க தவறு இருப்பதாலும் கணவன் மனைவி என்ற உறவில் பெரும் விரிசல் ஏற்பட்டுள்ளது. இதனால் மனுதாரருக்கு ஏகப்பட்ட துன்பங்களும் அநீதியும் இழைக்கப்பட்டுள்ளது. மேற்படி எதிர் மனுதாரருக்கு இது சம்பந்தமாக அறிவிப்பு கொடுத்தும் எதிர் மனுதாரர் அபிநயா மனுதாரர் பாஸ்கரின் வீட்டிற்கு வந்து வாழ மறுத்து தனது வாய்ப்புகளை நிராகரித்துவிட்டு தன் தாய் வீட்டிலேயே தங்கியிருப்பதாலும் மனுதாரர் பாஸ்கருக்கு ஏகப்பட்ட துயரங்கள் ஏற்பட்டுள்ளன. எனவே மேன்மை பொருந்திய நீதிமன்றமானது எதிர் மனுதாரரை அழைத்து மனுதாரர் பாஸ்கருடன் சேர்ந்து வாழ வகை செய்ய வேண்டுமாய் இந்த நீதிமன்றத்திடம் கோரப்படுகிறது. சைன் பண்றதுக்கு கொஞ்சம் இடம் விட்டுருங்க. வழக்கறிஞர் சுஜாதான்னு எழுதிக்குங்க. ஃபார்மட் தெரியும்ல அபி? தெரியும். உடனே கொஞ்சம் டைப் பண்ணி கொடுங்க. மிஸ்டேக்ஸ் இல்லாம டைப் பண்ணுங்க. ஓகே? ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ். ஓகே. அவங்க வந்திருக்காங்க. யாரு? வணக்கம்மா. வணக்கம்மா. அபி, அவங்க வந்திருக்காங்க, நீ பாட்டுக்கு போற. நான் என்ன பண்ண முடியும் சித்தி? அவங்களுக்கு எனக்கும் என்ன சம்பந்தம்? அபி, கோவமா இருக்கியா? கோவம் என்ன சித்தி கோவம்? அவங்களுக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றேன். அப்புறம் எப்படி கோவம் வரும்? அப்படிலாம் சொல்லாதம்மா. அவங்க உன்னை பார்க்க தான் வந்திருக்காங்க. என்னையா? என்ன எதுக்கு அவங்க பார்க்கணும்? இல்ல, ஆர்த்திக்கு தாலி பெருக்கி போடணுமா? போடட்டும். உனக்கு தாலி பெருக்கி போடுறப்பவே சேர்ந்தாப்பல ஆர்த்திக்கு சேர்த்து பண்ணிடலான்னு அபிப்பிராயப்படுறாங்க. தாராளமா பண்ணிக்கலாம் சித்தி. அதுக்கு எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லையே. அது சம்பந்தமா தான் உங்ககிட்ட பேசணும்னு வந்திருக்காங்க. என்கிட்ட என்ன பேச வேண்டியது இருக்கு? வேற ஒண்ணும் இல்லம்மா, நீங்க ஒரு வார்த்தை இதுக்கு சரின்னு சொன்னா போறோம். இதுல நீங்க என்கிட்ட பேச வேண்டியது எதுவுமே இல்லைங்க. தோ பொண்ணு பெற்றவங்க அவங்க இங்கதானே இருக்காங்க. நீங்க அவங்க கிட்டே கேளுங்க. இந்த வீட்டுல எல்லாமே நீதானம்மா. அதெல்லாம் சும்மாங்க, ஒப்புக்காக தான் சொல்றாங்க. இந்த வீட்டுல யாரும் என் பேச்ச கேக்குறது இல்ல.
எல்லாரும் அவங்க இஷ்டப்படி தான் பண்றாங்க. அதனால நீங்க தாராளமா அவங்க கிட்டே கேட்கலாம். அவங்களுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே தான். நாங்க எதுக்கு இந்த யோசனை சொல்றோம்னா, நீங்க தாலி பெருக்கிற அதே கோயில்ல நாங்களும் தாலி பெருக்குனா செலவு ஒரே செலவாயிடும் இல்லம்மா. செலவை பத்தி எனக்கு கவலை இல்லைங்க. உங்களுக்கு மருமகளா வந்தவ இந்த வீட்டுல பிறந்த பொண்ணு. பெத்தவங்க செலவு பண்ணி தானே ஆகணும். அவங்க சார்பா செலவு பண்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். எந்த நேரம் எந்த இடம் அத பத்தி எனக்கு எந்த அக்கறையும் இல்ல. எவ்வளவு செலவாகும் அது மட்டும் நீங்க சொல்லுங்க. செலவு என்னமா பெரிய செலவு? நீங்க உங்க பங்குக்கு ஒரு காசு போட்டுடுங்க. அது சின்னதோ பெருசோ 1/4 பவுனா இருந்தா கூட பரவாயில்ல. நாங்க எங்க பங்குக்கு ஒரு காசு போட்டுடுறோம். ஆனா விருந்து போக்குவரத்து செலவெல்லாம் நீங்க பாத்துக்கங்கம்மா. அடேங்கப்பா, புதுசா வந்த மருமகளுக்கு காசு பண்ணி போடுறீங்களா? மூத்த மருமக எனக்கு பண்ணி போட்டதெல்லாம் போதும். கலா, நீ அனாவசியமா பேசாத. அனாவசியமா நான் ஒண்ணும் பேசல, உள்ளதான் பேசுறேன். ஏமா கூட வரன் பரட்டு வந்த, இப்ப நாங்க பேசிட்டு இருக்கோம்ல, கொஞ்சம் பேசாம இருமா. ஏன் நான் பேசக்கூடாது? ஏன் வாய்க்கு ஏன் போட்டு போடுறீங்க? அம்மா, நீங்களே நியாயத்தை சொல்லுங்க. உங்க பொண்ணை இழுத்துட்டு ஓடுனானே என் குழந்தை, அவனுக்கு என் தங்கச்சியை கட்டி வைக்கணும்னு நினைச்சு என் கழுத்துல காதுல கடந்த 1/2 பவுன் 1/4 பவுன் நகை எல்லாத்தையும் அவன் துணி எடுக்கணும் வேலை தேடணும்னு சொல்லும்போது கழட்டி கொடுத்துட்டு இப்ப எனக்கு குண்டுமணி தங்கம் கூட இல்லாம கவரை நகையை போட்டு வந்து நிக்கிறேன். என்ன குழப்பம் இது? சும்மா இருக்கல, வந்த இடத்துல நீங்க சும்மா இருங்க. அப்பப்ப நான் கொடுத்ததெல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா 5 பவுன் தேரும். இன்னி தேதிக்கு 5 பவுன் என்ன விலை இருக்குது தெரியுமா? அதை திருப்பி கொடுக்க துப்பு இல்ல. புதுசா அந்த மருமகளுக்கு காசு பண்ணி நிட்டுறீங்களா? என்னம்மா நீ எங்களை அசிங்கப்படுத்துறோன்னே பேசுறியா? நான் ஒன்னும் அசிங்கப்படுத்துறேங்க. நான் சொன்ன வார்த்தையில ஒரு பொய்யாவது இருக்கா சொல்லுங்க பாப்போம். 5 பவுன் நகையோட கௌரவமா வந்தவன் நான். இப்போ குண்டுமண் தங்கம் கூட இல்லாம நிக்கிறேன். கட்டின சேலையோட வந்தவளுக்கு காசு பண்ணி போறீங்கன்னு சொன்னா என் வயிறு எரியாதா? என்னம்மா பேசுற நீ? எங்க ஆனந்தி கல்யாணத்துக்கு வாங்கி வச்ச நகை இருக்கு, எடுத்து கொடுக்கறேன், வாங்கிட்டு போயிட்டு.